கோபி குடிச்சிட்டு தகராறு பண்றாரு. அவர் ஃப்ரெண்டு செந்தில் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப செலியனும் எழிலும் பாத்துடுறாங்க. செலியன் எழில சம்மதிக்க வச்சு வண்டியில ஏத்துறாரு கோபிய. கோபி உளறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க கார்ல. இடையில பாக்யா எழிலுக்கு போன் பண்றாங்க. நாங்க பாருக்கு போனப்ப அப்பாவை பார்த்தோம். அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓவரா குடிச்சிருக்காங்கன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. அவங்களால நிக்க முடியல, அதனால வீட்டுல கொண்டு போய் விட போறோம்னு சொல்றாரு. வீட்டுக்கு போயிட்டு போன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாக்யா. வீட்டுக்கு செலியன் கூட்டிட்டு போறாரு. இப்ப கமலா கேக்குறாங்க, நீங்க தான் ஊத்தி கொடுத்து குடிக்க சொன்னீங்களான்னு. எதுவும் சொல்லாம செலியன் அங்க இருந்து கிளம்புறாரு. எழில் கிட்ட சொல்றாரு. எழில் திட்டுறாரு, நான் தான் அப்பவே சொன்னேன்லன்னு. வீட்டுக்கு போறாங்க. ராதிகா வீட்டுல கோபி அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. கமலாவால கேட்க முடியல, அதனால கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. பாக்யாவும் போயிடுறாங்க. குடிச்சிட்டு படுத்துடுறாரு கோபி. வீட்டுக்கு செலியனும் எழிலும் வந்துடுறாங்க. அம்மா கிட்ட பேசுறாங்க. அப்பா முன்னாடி மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது அழுதுடுறாரு எமோஷனா செலியன். சமாதானப்படுத்துறாங்க பாக்யா. காலையில விடிஞ்சிருது. கோயிலுக்கு ஈஸ்வரிய கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரிக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, அதெல்லாம் சொல்றாங்க பாக்யா கிட்ட. சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. அப்போ ஒரு கால் ஒண்ணு வருது. நான் பேசிட்டு வந்துடுறேன்னு பாக்யா சொல்லிட்டு போறாங்க. ஈஸ்வரியோட பழைய ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர்றாங்க. ஈஸ்வரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு சந்தோஷம் தாங்கல. ஃப்ரெண்டு கூட பேசுறாங்க. நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா கோபி, தெளிந்ததடா கோபி.